இன்றைய தினம் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற வேத பகுதி யாத்ராகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள். 3வது வசனத்தை சேர்ந்தே வாசிக்கலாம். அதுல என்ன போட்டிருக்குன்னா, அதனுடைய சாராம்சம் கர்த்தர் என்னுடைய பெலன் என்பதுதான். இன்னைக்கு நம்முடைய செய்தியினுடைய சாராம்சமே சுய பலமும் தேவனுடைய பலமும். அதுதான் இன்னைக்கு. அதுல மோசே என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. தேவன் அவர்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தந்த பிறகு அவங்க எல்லாம் கூடி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுகிறார்கள். மோசேனுடைய சங்கீதம் இருக்குது, மோசேனுடைய பாடல் இருக்குது, மிரியாமுடைய சங்கீதம் இருக்குது. வேதத்துல பல இடங்கள்ல தேவனுடைய மனிதர்கள் தேவனை புகழ்ந்து ஆராதித்து பாடின பாடல்கள் இது போல இடம்பெற்றிருக்கிறதை பார்க்க முடியும். இதுல பாருங்க, மோசே பாடி இஸ்ரவேல் புத்திரரோட கூட சேர்ந்து புகழ்ந்து பாடின பாட்டு. இதுல என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். உண்மையிலேயே இதில் அவர்கள் தேவனை புகழ்ந்து பாடினனுடைய பின்னணி ஆச்சரியமானது. இவங்க கையில பட்டயம் இல்லை, சண்டை போடவும் இல்லை. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வெற்றியை, வாக்குத்தத்தம் பண்ணின வெற்றியை அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். சும்மா சாதாரணம் இல்லை. எகிப்தினுடைய இராணுவம், அந்த நாட்கள்ல எகிப்தினுடைய இராணுவம் என்பது கட்டமைக்கப்பட்ட ஒரு இராணுவம். அந்த காலத்துல ஒரு மிலிட்ரி எப்படி இப்போ இருக்குதோ அது மாதிரி கட்டமைப்பு. குதிரைகள் இருக்கும், ரதங்கள் இருக்கும், வீரர்கள் இருப்பாங்க, ஆயுதங்கள் இருக்கும். யாரு முன்னால போறது பின்னால போறது என்கிற ஒழுங்குமுறைகள் எல்லாம் அந்த காலத்திலேயே முறையாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பெரிய இராணுவம் இஸ்ரவேலுடைய இராணுவம். அது யாரை துரத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையிலே பட்டயம் இல்லாத, யுத்தத்திலே பழக்கம் இல்லாத, அடிமைத்தனத்திலே பல 100 வருடங்கள் வாழ்ந்த ஒரு எளிய கும்பல, ஒரு கூட்டத்தை துரத்துறாங்க. அப்ப கர்த்தர் இவர்களுக்கு பக்கபலமாக நின்று ஈட்டியும் இல்லாம பட்டயம் இல்லாம அந்த இராணுவத்தோட யுத்தம் செய்தார். அப்போ அவங்க சொல்றாங்க, கர்த்தர் எங்களுடைய பெலன். நாங்க குதிரையை நம்பல, இராணுவத்தை நம்பல, மனுஷ பலத்தை நம்பல, கண்ணுக்கு கண்ணா நேருக்கு நேரா பார்த்தோம். கர்த்தருடைய பெலன் எத்தனை ஆச்சரியமானது என்று. இராணுவம் ஆயுதங்களை பயன்படுத்தும். கர்த்தர் பார்த்தீங்கன்னா இயற்கையே பயன்படுத்துகிறார். யோபு சொல்லும் போது சொல்லுவார், கர்த்தருடைய பலம் எவ்வளவு பெருசுன்னு. அவருடைய உரை பனி பண்டசாலைக்குள்ள, ஆயுத பண்டசாலைக்குள்ள நீ போய் பார்த்திருக்கிறியா? கல் மழை, பெரிய பெரிய கல்லுகளை கர்த்தர் ஆயுதங்களாக வானத்தில் நிறுத்தி வச்சிருக்கிறது உனக்கு தெரியுமா? கர்த்தர் தம்முடைய விரல்களை நெகிழ்த்த மின்னலானது புறப்பட்டு அவருக்கு சித்தமான இடத்துல விழுந்து அவைகளை அழித்து போடும். இதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு கேட்கிறார். அப்ப தேவனுடைய ஆயுதங்கள் என்பது கடல், காற்று, மலை, கல்லு, வானம், நட்சத்திரம். அதோடு கூடலாம் எவரும் போட்டி போட முடியாது. நீங்க வச்சிருக்கிற எந்த ஆயுதமும், நம்ம உலகத்துல கண்டுபிடிச்சிருக்கிற எந்த இராணுவமும் அதற்கு முன்னால நிக்க முடியாது. இதுல கூட பாருங்களேன், கர்த்தர் அவர்கள் ஈட்டியோட, இராணுவத்தோட, குதிரையோட கடந்து வர்றாங்க. கர்த்தர் தன்னுடைய ஆயுதத்துல இருந்து இயற்கையை பயன்படுத்தினார். செங்கடலை 2ஆக பிளந்து அதுல தேவ ஜனங்கள் நடத்துவதற்கு பாதை உண்டாக்கினதோட, அந்த பாதையில பார்வோனுடைய இராணுவம் வந்த போது கடலை மூடி போட்டார். ஒரு நிமிஷம்தான். அவங்களுடைய கத்தி அவங்கள தப்புவிக்கல, ரதம் அவர்கள் பின்னிட்டு திரும்பி ஓடுவதற்கு உதவி செய்யல, குதிரைகள் அந்த பலத்தை எதிர்த்து நிக்கல. ஒரு நிமிஷத்துல அவர்களுக்கு சந்தர்ப்பமே இல்லாம கடல்ல ஜல சமாதியாகி விட்டார்கள். அதான் கர்த்தர். கர்த்தருடைய பலம் என்பது நம்ம நினைக்க முடியாத அளவிற்கு அவருடைய வல்லமை. அதனால தேவனை நம்முடைய பலமாக கொண்டிருந்தால்
நம்ம எதை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய ஆயுதங்கள் என்பது ஈட்டியும் பட்டயம் அல்ல. கர்த்தருடைய ஆயுதங்கள் என்பது நெருப்பு, காற்று, பனி, இடி, மின்னல், கடல், மலைகள், பாறைகள், வானம். இதுக்கு முன்னால யார் நிக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ பெரிய வல்லவர் நம்முடைய பலனாக நமக்கு இருந்தா அது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அப்ப கர்த்தருடைய பலனை நம்முடைய பலனாக பயன்படுத்தி கொள்வதுதான் புத்திசாலித்தனம். நம்முடைய சுய பலத்தை சார்ந்து ஒரு பிரச்சனை வரும் பொழுதோ, ஒரு எதிர்ப்பு வரும் பொழுதோ நம்முடைய பலத்தை பிரயோகப்படுத்தி அதுல வெற்றி காண முயற்சித்தால் சில சமயம் வெற்றி கிடைக்கலாம், சில சமயம் நம்ம பிடிபட நேரிடலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய பலனாக நின்றா எல்லா சமயமும் நமக்கு வெற்றிதான் என்பதுல சந்தேகம் இல்லை. வேதாகமத்துல கர்த்தருக்கென்று பெரிய காரியத்தை செய்தவர்கள் எல்லாரையும் நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தரைத்தான் தன்னுடைய பலனாக கொண்டு செயல்பட்டு இருக்கிறாங்க. ஒரு தாவீதா இருந்தாலும், ஒரு சிம்சோனா இருந்தாலும், சிம்சோனுடைய பலம் என்பது சிம்சோனுடைய பலம் அல்ல. உங்களுக்கு நல்லா தெரியும். அது அவனுடைய சுய பலம், மாம்ச பலமா இருந்திருந்தா தலை மொட்டையடிக்கப்பட்ட பிறகு கூட அந்த ஆள் சண்டை போட்டிருக்க முடியும். அவர் அந்த உடன்படிக்கையை மீறி கர்த்தருடைய பலம் அவரை விட்டு விலகின உடனே அவரை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண அடிமையை போல, ஒன்றுக்கும் பயன்படாத ஒரு மாதிரி, விலங்கு போட்டா மாட்டிக்கொள்ளுகிறார், இழுத்துட்டு வந்தா கூட வருகிறார், மாவரைக்க விட்டா மாவரைக்கிறார், எதிர்த்து கூட பேசுவதற்கு பலன் இல்லாமல் மாறி போய்விட்டார். அப்போ அதுக்கு முன்னால் அவ்வளவு காரியம் செய்தாரே, அது எது ஒன்றும் சிம்சோனுடைய பலம் அல்ல. அது தேவனுடைய பலம், அது ஆவியானுடைய பலம். மனுஷனுடைய பலம் இவ்வளவுதான் குறுகினது. கர்த்தருக்குன்னு பெரிய காரியங்களை செஞ்சவங்க தாவீது போன்றவர்கள். தாவீது யுத்தத்துல தோற்று போனதே கிடையாது. அவருடைய பட்டயத்தை பார்த்து பயப்படாதவங்க கிடையாது. ஒரு காலத்துல இராணுவ உடைகளை அணிந்து கொண்டு செருப்பு போட்டு நடக்க தெரியாத ஒருவர் வெண்கல வில்லும் என் கை விரல்களால் வளையும்படி கர்த்தர் என்னை யுத்தத்துக்கு பழக்கினார் என்று சொன்னார். இது மாதிரி ஒவ்வொரு பெரிய பெரிய காரியங்கள், கிதியோனா இருந்தாலும் சரி, யோசுவா இருந்தாலும் சரி, மோசையாக இருந்தாலும் சரி, சிம்சோனாக இருந்தாலும் சரி, தாவீதாக இருந்தாலும் சரி, எல்லாருமே கர்த்தரை தங்களுடைய பலனாக கொண்டு செயல்பட்டவர்கள். அதனால்தான் வேதத்துல இடம் பெற்றிருக்கிறாங்க, வெற்றியை சுதந்திரித்திருக்கிறாங்க. வேதம் சொல்லுது, சங்கீத புஸ்தகத்துல பாருங்க, தாவீது எவ்வளவு பெரிய ராஜா, எவ்வளவு பெரிய யுத்த புருஷன், எத்தனை சண்டை பார்த்தவர். சங்கீத புஸ்தகம் 118வது அதிகாரம் 14 அவர் சொல்லுகிறார், என் பலனினுடைய ரகசியம் என்ன? கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானார். சங்கீத புஸ்தகம் 18:1 சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். பாத்தீங்களா? அவங்களுடைய பலனுடைய ரகசியம் கர்த்தர் தான். இந்த பலன் நீங்க கற்பனை பண்ண முடியாத அளவிற்கு பெரிய காரியங்களை செய்தவர்கள், ஒரு மனிதனால சாதிக்க முடியாத காரியங்கள். வேதத்துல நம்ம எவ்வளவோ வாசிச்சிருக்கலாம். நான் ஒரு முறை நேரா போய் ஒரு காரியத்தை பார்த்தேன். என்ன பார்த்தேன் அப்படின்னா, எருசலேம் எபூசியர்கள் கையில் இருந்தது. அந்த எபூசியர்கள் தான் அதை ஆளுமை செஞ்சாங்க. யோசுவா காலத்துல இஸ்ரவேலர்கள் வந்து இஸ்ரவேல் தேசத்தை, கானான் தேசத்தை பிடித்து கொண்ட போது இந்த எபூசு பட்டணத்தில் இருந்த கோட்டையையும் எருசலேம் மலையையும் பிடிக்க முடியல. மீதி பகுதியை தான் அவர்கள் தங்களுக்குள்ளே 12 கோத்திரத்துக்கும் பங்கு வைத்துக் கொண்டார்கள். தாவீதின் காலத்துல தான் எபூசியர்களின் கோட்டை எருசலேம் நகரம் பிடிக்கப்பட்டது. அந்த எருசலேம் நகரத்தை எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, எருசலேம் பட்டணம் ஒரு மலையின் மேல் அமைந்திருக்கிறது. அந்த மலையின் மேல ஒரு பெரிய சுவர் கட்டி பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்க. அங்கிருந்த எபூசியர்கள் யுத்தத்திலே வல்லவர்கள், அவங்க பலசாலிகள், ஒவ்வொருவரும் பலசாலிகள். அப்ப தாவீது தனி ஆளாக சிலரை மாத்திரம் அழைத்து கொண்டு அந்த கோட்டைக்குள்ள ஊடுருவி போகணும். அந்த இடத்தை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். வேதத்துல படிக்கும்போது கூட அதோடைய பிரமிப்பு நம்மால விளங்கி கொள்ள முடியல. மலைக்கு மேல ஒரு ஆள் மாத்திரம் நுழைஞ்சு வர்ற மாதிரி, ஒரு ஆள் தான் நுழைஞ்சு வர முடியும். அந்த அளவிற்கு ஒரு குழி இருக்கிறது மலை மேல.
அந்த குழி எலி வரக்கூடிய அந்த பாதை இருக்கும் பாருங்க, அது மாதிரி அந்த மலை எவ்வளவு பெரிய மலைக்கு உள்ள பாதை அமைத்து சுரங்க பாதை மாதிரி உள்ள போகுது. ஒரு மலை எவ்வளவு உயரம் இருக்கும், அந்த கீழே இருந்து கிரவுண்ட்ல இருந்து அந்த பாதையின் வழியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பாறைகளை கல்ல இருட்டுல புடிச்சிட்டு அப்படியே மேலே ஏறணும். படி போட்டாலே அந்த மலையின் மேலே ஏறுவது கஷ்டம், மூச்சு வாங்கிரும், நாக்கு தள்ளி போயிரும். இப்ப இது ஒன்றுதான் வழி. கோட்டைச்சுவர அடைக்கப்பட்டிருக்குது, இதுக்குள்ள யாரும் போக முடியாது. தாவீது உடனே பார்க்கிறார், எப்படியாவது நம்ம இந்த எபூசு கோட்டைய பிடிச்சிடணும், எருசலேம் பட்டணத்தை பிடிச்சிடணும், ஏன்னா அது கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லி இந்த சின்ன பாதை இருக்கு பாருங்க, எலி போற மாதிரி, அவ்வளவுதான் சொல்லுவேனா, ஒரு ஆள் உள்ள நுழையலாம், அவ்வளவுதான். மலைக்குள்ள மலையினுடைய அடிவாரத்திலிருந்து ஓட்டை போட்டு அப்படியே மேல போய் எருசலேம்ல ஒரு இடத்துல அந்த ஓட்டை முடியுது, மேலே ஏறி வரணும். இதன் வழியாக அவர் தனி ஆளா, கொஞ்சம் பேர் மாத்திரம்தான், ஒரு 10 பேர் இருக்கும், அவர்களை அழைத்து கொண்டு அது வழியா அப்படியே கையை பிடிச்சு, ஒரே இருட்டா இருக்கும்ல மலைக்குள்ள எப்படி இருக்கும், அதுல இருக்க கல்லு பாறை பாம்பு இருக்கலாம் தேள் இருக்கலாம் தெரியாது, அதெல்லாம் பிடிச்சு ஏறி ஒரு மனிதன் மேலே அந்த குழி வழியா மேல வந்த உடனே அவருக்கு எவ்வளவு விடாய்த்து போகணும், எவ்வளவு தாகம் வரணும், எவ்வளவு பலம் குறைஞ்சிருக்கணும். நம்ம எல்லாம் போனா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவோம். அங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா அங்கே வீரர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. வந்த உடனே சண்டை போட்டு அவர்களை ஜெயித்து அந்த கோட்டையை முழுவதும் பிடித்து கொண்டார். இது நம்ம சும்மா வாசிக்கும் போது நமக்கு ஒன்றும் பிரம்மாண்டம் தெரியல. அந்த இடத்தை பார்த்தா இப்பவே அவ்வளவு பயங்கரமா இருக்கு. அதுக்குள்ள எட்டி பார்த்தீங்கன்னா, சத்தம் கொடுத்தீங்கன்னா சத்தம் திரும்பி வராது, அந்த அளவிற்கு பாதாளமா இருக்கு. அப்ப இவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாரே தாவீது, அது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு கேட்டா அவர் ஒரே ஒரு காரியம் பதிலாக சொல்லுகிறார், கர்த்தர் என் பெலன். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா, ஒரு மனிதனை பயன்படுத்த நினைச்சிட்டா, அவர் தன்னுடைய பலத்தையே அவனுக்கு கொடுத்து அவனை பயன்படுத்த ஆரம்பித்து விடுகிறார். இந்த ரகசியத்தை உணர்ந்தவர்கள் தான் கர்த்தர் என் பெலன், எனக்கு கிடைத்த ஜெயம் கர்த்தரால் உண்டாயிற்று என்று சொன்னாங்க. பாருங்க, 35 லட்சம் பேருக்கும் அதிகமான பேரை நடத்தின மோசேனாலும் சரி, இவ்வளோ பெரிய பெரிய யுத்தங்களை சமாளித்த தாவீதா இருந்தாலும் சரி, எங்களால நடந்ததுன்னு சொல்லல, இது தேவனால நடந்தது. எங்களுக்கே தெரியும், இது இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு பலம் எங்களை வழிநடத்தினது, இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு வல்லமை எங்கள் சரீரத்துக்குள் புகுந்து கொண்டது, இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு பலம் எங்களை ஜெயிக்க வைத்தது. அந்த பலம் என்னவென்று நாங்கள் யோசித்து பார்த்த போது கர்த்தர் தான் அந்த பலம் என்பதை கண்டுபிடித்தோம். அதனால்தான் அவங்க சொல்றாங்க, கர்த்தர் என் பெலன். அப்ப கர்த்தர் மனுஷனுடைய பலத்துல, மனிதர்கள் தங்களுடைய பலத்தை உள்ள வச்சு கர்த்தருடைய காரியத்தை செய்ய முற்படுவதை அவர் விரும்புவதில்லை. கர்த்தர் ஒரு காரியத்தை செஞ்சிட்டு இருக்கும்போது நீங்க குறுக்க போய் உங்க மாம்ச பலத்தையும் உங்க மாம்ச அறிவையும் அதோட கலக்க ஆரம்பிக்கும் போது அது நமக்கு ஒரு பின்னடைவை உண்டு பண்ணுகிறது. ஒரு வேலையை கர்த்தர் செஞ்சிட்டு இருக்கும்போது நான் போய் உள்ள இது இப்படி மாத்துங்க, அது அப்படி மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது எப்படி இருக்கும்? ஒரு தொந்தரவாக இருக்கும். அதனால கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, தான் ஒரு காரியத்தை செய்ய விரும்பும்போது தன்னுடைய முழு பலமே பிரயோகப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் அவர் விருப்பமாக இருக்கிறார். அதனால வேதம் சொல்லுது, மனிதர்கள் தம்முடைய சொந்த பலத்தை சார்ந்து கிரியை செய்வதை கர்த்தர் விரும்புவதில்லை. சங்கீத புஸ்தகம் 147வது அதிகாரம் 10வது வசனத்துல, அவர் குதிரையின் பலத்திலே விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களிலே பிரியப்படார், அவருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஒரு காரியத்துல ஒரு ஜெயம் வரணும்னா தமக்கு பயப்படணும், தன்னுடைய கிருபைக்கு காத்திருக்கணும். அதுலதான் கர்த்தர் விருப்பமாயிருக்கிறார். மற்றபடி குதிரையின் மேலேயோ குதிரை வீரர்களுடைய கால்களிலேயோ கர்த்தர் பிரியப்படுவதில்லை. பல சமயத்துல நமக்கு எந்த பலமும் இல்லாத நேரத்துல, நமக்கு வேற போக்கிடம் இல்லாத நேரத்துல, கர்த்தாவே நீங்க தான் என் பலன், என் நம்பிக்கை அப்படின்னு சார்ந்து ஒவ்வொரு அடியும் பார்த்து 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 கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து நடப்போம். ஆனா அதுவே நமக்கு நல்ல வசதி இருக்குது,
பணம் இருக்குது, சொன்னா செய்யறதுக்கு ஆள் படை அம்பு இருக்குது. இப்ப நம்ம கர்த்தரை சாராமல் நம்முடைய சுய பலத்தை சார ஆரம்பித்து விடுவோம். வேதம் சொல்லுது இதுதான் ஆபத்து. சில ஊழியக்காரர்களே நான் பார்த்துருக்கிறேன். அவங்க ஆரம்பத்துல துவக்க காலத்துல ஒண்ணுமே இருக்காது. அவங்களுக்கு உதவி செய்ய ஆள் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எந்த காணிக்கை இருக்காது, பணம் இருக்காது, வசதி இருக்காது. அந்த ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தரிடத்துல கிருபைக்கு காத்திருந்து, ஆண்டவரே நான் அந்த வேலையை செய்ய விரும்புறேன், நான் போறேன், என்னை நடத்துங்க, பேசுங்க, காரியங்கள் செய்யுங்கன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஊழியம் அங்கீகாரம் பெற்று நிறைய ஆட்கள் சேர்ந்துருவாங்க, ஒரு ராஜ்யத்தை உருவாக்கிடுவாங்க. அதே மாதிரி நிறைய பண வரவு இருக்கும், பலம் வந்துடும். அந்த பலம் வந்த உடனே இப்ப என்ன செய்வாங்கன்னா கர்த்தருடைய பலத்தை தேட மாட்டாங்க, மனிதர்களுடைய பலத்தை, மனிதர்களை பிரியப்படுத்துவதை, அதைத்தான் முன்னிறுத்துவார்கள். ஏன்னா மனுஷங்க நம்ம கூட இருக்கிறாங்க, ஒரு பெரிய படை இருக்குது, நம்ம சொன்னா செய்வதற்கு 1000 வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, எதையும் சாதிக்க முடிகிற மாதிரி நம்ம கையில அவ்வளவு பணம் இருக்குது. அப்ப இதை கொண்டு நம்ம எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்கிற எண்ணம் நம்மை அறியாமலே நம்முடைய மனதுக்குள்ள, சப்கான்சியஸுக்குள்ள போயிடும். அப்ப நம்முடைய பலம் எதை சாருகிறது என்றால் நம்மை சுற்றி இருக்கிற சௌகரியங்களையும் நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய பலத்தையும் சாருகிறது. அப்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்தால் என்ன, உதவி செய்யாவிட்டால் என்ன, கர்த்தர் நமக்கு கூட பேசினா என்ன, பேசாட்டா என்ன, நமக்கு செய்ய முடிந்த காரியத்தை நாமே செய்து விடலாம் என்று நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் பாருங்க, அதுதான் ஆபத்து. நீங்கள் எவ்வளவு சூழ்நிலையிலையும் கர்த்தரை தன்னுடைய பலனாய் கொண்டு ஜீவித்தால்தான் நீங்க எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெற முடியும். அதனால்தான் வேதம் சொல்லுது, யெஷூரனை குறித்து சொல்லும்போது, யெஷூரன் நிணந்துண்ணி போய், அப்படின்னா ஃபேட்டு கொழுத்து போய் அவன் எட்டி உதைந்தான். ஏன்னா அவனுக்கே பலம் வந்துருச்சு. ஒரு காலத்துல இந்த இஸ்ரவேலர்கள் என்னை சார்ந்து ஆண்டவரே என்ன செய்யறதுன்னு கேட்டு பயந்து ஓடி வந்தவங்க, இன்னைக்கு அவங்க கொழுத்து ஒரு பெரிய தேசமாகி அவங்களுக்கு ஆள் படை அம்பு ராணுவம் வந்த பிறகு அவன் கொழுத்து போய் நிணந்துண்ணி எட்டி உதைத்தான் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப ஏன் எட்டி உதைக்கிறான், ஏன் கர்த்தரை அலட்சியம் பண்றான், கர்த்தருடைய வார்த்தையை ஏன் அலட்சியம் பண்றான்னு சொன்னா, தன் சுய பலத்தை சார்ந்தவன் தான் அப்படி செய்வான். தனக்கு இருக்கக்கூடிய வசதிகளையும் தன்னுடைய பலத்தை நம்புகிறவன் தேவனுடைய பலத்துக்கு பெருசா முதலிடம் கொடுக்க மாட்டான். சொல்லுவாங்க, வெளியே சொல்லுவாங்க கர்த்தர் தான் பலன், கர்த்தர் தான் கொடுத்தான்னு சொல்லுவான். ஆனா அந்த நடைமுறையில நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் அதை முன்னிறுத்த மாட்டாங்க. கர்த்தர் சொன்னாலும் சரி, சொல்லலாலும் சரி, நம்மகிட்ட இருக்கிறத வச்சே நம்ம செஞ்சிடலாம் என்று அவர்கள் புறப்பட்டு போவாங்க. அதை கர்த்தர் விரும்புவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சொந்த பலம் இருந்தாலும் கர்த்தருடைய பலத்தினால்தான் ஜெயம் உண்டாகும் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அது பேர் தான் விசுவாசம். எனக்கு சொந்தமா ஆள் படை அம்பு இருக்கும், எனக்கு சொந்தமா நிறைய பணம் இருக்கும், வசதி இருக்கும், ஆயுதங்கள் இருக்கும். ஆனாலும் என் பலம் அவைகளில் அல்ல, என் பாதுகாப்பு அவைகளில் அல்ல, என் பாதுகாப்பு கர்த்தரிடத்தில் இருக்கிறது என்பதை நம்ம எந்த சூழ்நிலையிலையும் விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 31வது வசனத்துல என்ன சொல்லுது பாருங்க, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கும். எனக்கு கர்த்தர் கொடுத்த பலம், எனக்கு கர்த்தர் கொடுத்த மனிதர்கள், எனக்கு கர்த்தர் கொடுத்த ராணுவம் எல்லாம் ஆயத்தமா தான் இருக்கும். ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த குதிரையினால வராது. இந்த குதிரையை நாங்க ஆயத்தமா வச்சிருக்கிறோம், கர்த்தர் இந்த குதிரையை பயன்படுத்தினா தான் ஜெயம் வரும். ஆயுதங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம், கர்த்தர் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தினா தான் ஜெயம் வரும். ராணுவத்தை வச்சிருக்கிறோம், கர்த்தர் அந்த ராணுவத்தை பயன்படுத்தினா தான் ஜெயம் வரும். எல்லா ராணுவம் ஜெயிச்சிருந்தா? பார்வோனின் ராணுவமே ஜெயிக்கலையே. அவர்கள் முறைப்படுத்தப்பட்ட ஒரு ராணுவத்தை வச்சிருந்தாங்களே, ஜெயிக்கலையே. அப்ப குதிரை இருக்குது, ஆனா அந்த குதிரை ஜெயிக்காது. கர்த்தர் குதிரையை பயன்படுத்தினால் அந்த குதிரை ஜெயிக்கும். ஆயுதங்கள் இருக்குது, அந்த ஆயுதங்கள் நமக்கு ஜெயத்தை கொண்டு வராது. கர்த்தர் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தினால் அந்த நாள்ல நமக்கு ஜெயம் உண்டாகும். அதைத்தான் சொல்லுகிறார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாய் இருக்கும், ஜெயம் கர்த்தரால் வரும். அப்ப நம்ம சார்ந்திருக்க வேண்டிய பலம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பலம். அதை விட்டுட்டு நீங்க வெறுமனே இந்த ஆயுதங்களையும் குதிரைகளையும் ராணுவங்களை நம்பினால்
அவைகள் காலை வாரி விட்டு விடும். அதனால ஒரு ஏற்ற ஜெயத்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். தன் சொந்த பலத்தை சார்ந்து கொள்ளுபவனுக்கு, பலனற்ற காலத்துல கர்த்தாவை கர்த்தாவின்னு சொல்லிட்டு பலன் வந்த உடனே அதை சார்ந்து தன் நம்பிக்கை அதன் மேல வைக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? வேதம் சொல்லுது பாருங்க. சங்கீத புஸ்தகம் 52வது அதிகாரம் 5, 6, 7 ஆகிய வசனங்கள். அதுல 5வது வசனம் சொல்லுது, தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். யார? கர்த்தரை தன் பலமா வைக்காம தன் சொந்த பலத்தை சார்ந்து கொள்ளுகிறவன். என்கிட்ட தான் எல்லாம் இருக்குதே, எங்க கூட கர்த்தர் புறப்படாவிட்டால் கூட பரவாயில்ல, குதிரை இருக்குது காப்பாத்தும், ஆயுதம் இருக்கு காப்பாத்தும், எங்க ராணுவம் இருக்கிறது, வீரர்கள் நல்ல வெல் ட்ரைன்டு, அவங்க காப்பாத்துவாங்க, ஆர்மி காப்பாத்தும் என்று நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடி உன்னை நிர்மூலமாக்குவார். சேலா. சேலான்னா என்னன்னா 2 தடவை படி, ஒரு தடவைக்கு 2 தடவை மறுபடியும் திருப்பி படி அப்படின்னு அர்த்தம். நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அவனை பார்த்து, இந்த கீழே விழுந்தவன், அழித்து போடப்பட்டவன், வாசத்திலிருந்து பிடுங்கி போடப்பட்டவனை பார்த்து நகைத்து என்ன சொல்லுவாங்களாம்? இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். அவன் விழுந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் விழுந்து கிடக்கிறான். இப்போ பெரிய ராணுவம், ஆள், பட, அம்பு, குதிரைகள். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை அழித்து போடுகிறார். அவன் கீழே விழுந்திருக்கிறான், வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கப்பட்டு விட்டான். அவன் கீழே விழுந்து கிடக்கிற அந்த அனாதரவாய் கிடக்கிற நிலைமையில அவனை சுற்றி இருக்கிறவங்க பார்த்து சொல்றாங்க, இவனுடைய விழுகைக்கு காரணம் என்ன தெரியுமா? இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல். அவருடைய விழுகைக்கு காரணம் கர்த்தரை தன்னுடைய பலனாக அவன் நினைக்காம தன் செல்வ பெருக்கத்தை நம்பி, என்கிட்ட இவ்வளவு கட்டடம் இருக்குது, இவ்வளவு வசதி இருக்குது, இவ்வளவு பணம் இருக்குது, இவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்க, நான் ஒருவனை போவென்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான் சொல்லி அந்த செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட, தன் பலத்தை தானே பெருக்கிக் கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையையே என்றைக்கும் நம்பி இருக்கிறேன். அவன் அப்படி ஆயிட்டான். தாவீது சொல்ற, நானும் தேவனுடைய ஆலயத்துல அவருடைய கிருபையையே நம்பி காத்திருக்கிறேன். எனக்கு தெரியும், ராணுவம் பெருசா இருந்தாலும், எனக்கு பக்கபலமாக பல ராஜாக்கள் உதவியாக இருந்தாலும், குதிரைகள் இருந்தாலும், படைகளும் படை வீரர்களும் இருந்தாலும், அது என் பலம் அல்ல. என்னுடைய பலம் என் கர்த்தர். அவருடைய கிருபையையே நான் சார்ந்திருப்பேன், என் பலத்தை சார்ந்திருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான். அப்ப தேவனை தன் பலமாக எண்ணாமல் தன்னுடைய செல்வ பெருக்கத்தை நம்புகிற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வந்துவிட்டால் ரொம்ப கவனமா இருக்கணும். அதை தொடர்ந்து விழுகையும் அழிவும் நகைப்பும் ஸ்தானத்தை இழக்கிற இழப்பும் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிவிடும் என்று சங்கீத புஸ்தகம் 52, 5, 6, 7 வசனங்கள் நம்மை எச்சரித்து சொல்லுகின்றன. தேவனுடைய பலத்தை சாராம தன்னுடைய சொந்த பலத்தையும் சுயத்தையும் நம்பி காரியம் செய்வதே மிஞ்சும் பலம் என்கிறது வேதம். இது உடல் பலம், அறிவு பலம் என்பதையும் குறிக்கலாம். சிலருக்கு உடம்புல பலம் இருக்கும், சிலருக்கு அறிவுல பலம் இருக்கும். நாங்கெல்லாம் ஒரு பிளான் போட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? நான் எல்லாவற்றையும் யூகித்து ஒரு திட்டத்தை கொடுத்தா எப்படி இருக்குன்னு தெரியுமான்னு சிலர் அறிவை பலமா நினைப்பாங்க. சிலர் நாங்கள் பெரிய சிம்சோன் மாதிரி கதவை வச்சு மூடினா கூட ஒட்டச்சு தோல்ல வச்சுட்டு வந்துருவோன்னு உடல் பலத்தை நம்புவார்கள். இது இரண்டுமே உண்மையான பலம் அல்ல. உங்களுடைய அறிவு பலமா இருந்தாலும் உடல் பலமா இருந்தாலும் அது தேவ பலமாக இருக்கணும், அது தேவனை சார்ந்து இருக்கணும். தன் வைராகிய பலத்தை குறித்து மேன்மை பாராட்டுவது எப்பவும் ஆபத்தை கொண்டு வந்துரும். பாருங்க, சண்டையெல்லாம் போடல, ஒண்ணும் இல்லை, தன் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை, நான் பெரிய பலசாலி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு அப்படிங்கிற ஒரு எண்ணம், அது கூட ஆபத்தானது.
பேதுருவுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்தது. பேதுரு என்ன செய்தார்னா, பாருங்க, மற்றவர்களுக்கு முன்னால மற்றவங்க ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், நான் பலவீனன் அல்ல என்பதை, நான் விசுவாசத்திலே பலம் உள்ளவன் என்பதை கூட அவர் அங்கே வெளிப்படுத்தி மற்றவர்களை விட தன்னை உயர்வாக காண்பித்துக் கொள்ள முயற்சிக்கிற சம்பவத்தை பற்றி மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து சில வசனங்கள் சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், சாத்தான் கோதுமை சொலகுல புடைக்கிற மாதிரி உங்களை எல்லாம் புடைக்கிறதுக்கு என்கிட்ட அனுமதி கேட்டுக்கொண்டான். நானும் புடைக்கப்பட்டாலும் உபத்திரவப்படுத்தப்பட்டாலும் உங்கள் விசுவாசம் ஒளிந்து விடாதபடிக்கு உங்களுக்காக நான் வேண்டிக் கொண்டேன். ஏன்னா நீங்க மறுதலிச்சிடக்கூடாது என்பதற்காக. இடரல் உண்டாயிரும், மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என்றார். வழக்கமா அவங்க வர்ற மாதிரி இந்த கெத்செமனேல வந்திருக்கிறாங்க, ராத்திரி தங்க போறாங்க. ஏதோ ஒன்று நடக்க போது இயேசு சொல்லுகிறார். அப்ப அவங்களை சீஷர்களை கூப்பிட்டு சொல்றாரு, இன்னைக்கு ராத்திரி நீங்கள் என் நிமித்தமாக இடரல் அடைவீர்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, வேதத்துல இந்த சம்பவம் முன்குறிக்கப்பட்டிருக்கு. மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடியே. அவ எழுதியிருந்தா அதை மாற்ற முடியாது. எல்லாரும் பேசாம அப்படியா அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக அவர் சொன்னாரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடரல் அடையேன் என்றான். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, வசனத்தில் எழுதியிருக்கிறாங்கிறாரு, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையை சிதறடிக்கப்படும், எல்லாரும் சிதறி விடுவீங்க அப்படின்னு எழுதி இருக்குன்னு சொல்றாரு. எழுதுனது எப்படி மாற்ற முடியும்? அது எழுதுனது ஒரு மனுஷன் அல்ல, தேவன் எழுதின வார்த்தை, அது நடக்கணும். ஆனால் இவர் வசனத்தையும் தாண்டி எல்லாரும் இடரல் அடைந்தாலும் பரவாயில்ல, வசனமே சொன்னாலும் பரவாயில்ல, நான் என் பலம் எனக்கு தெரியும், நான் இடரலாக மாட்டேன், சாவதா இருந்தாலும். வெளிப்பார்வைக்கு பார்த்தா கர்த்தர் மேல எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கிறாரு, வசனமே சொன்னா கூட இவர் அப்படி நிப்பாராமே அப்படின்னு மற்றவங்க நினைக்கணுமா? கர்த்தர் அவர்கிட்ட கேட்கல, நீங்க செதறி போவீங்க, தவறு, நீங்கள் எல்லாம் அவிசுவாசி, பின்மாறி போறீங்க, அது ஒண்ணுமே சொல்லல. அவர் நடக்க போறதை சொல்றாரு. வசனத்துல எழுதியிருக்கு இந்த சம்பவம் நடக்கணும்னு, அது இன்னைக்கு ராத்திரி நடக்க போகுது, நீங்கள் எல்லாரும் இடரல் அடைவீங்க, என்னை விட்டு ஓடி போவீங்க, இவ்வளவுதான். இதான் ஏற்கனவே எழுதியிருக்க. இவர் முந்தி கொண்டு அது எப்படி நடக்கும்? எல்லாரும் ஓடி போனாலும் நான் ஒரு காலும் இடரல் அடையேன் என்றான். சொல்லாம இருந்தா கூட எல்லாரும் மாதிரி அவர் ஓடி எங்கேயோ தப்பிச்சிருப்பாரு. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பார்த்தீங்களா? இந்த சம்பவம் தான் பேதுருடைய வாழ்க்கையில ஒரு கரையாக, மனதை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு தொடர் சம்பவமாக மாறி போனது. பேதுரு அவ்வளவு தூரம் சொல்லி அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்றாரு பாருங்க. அப்பவும் அதற்கு பேதுரு, இயேசு சொல்லிட்டாரு, அப்பவும் சொல்றாரு பேதுரு, நான் உம்மோட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன். சேவல் கூவினாலும் சரி, கோழி கூவினாலும் சரி, நான் அதெல்லாம் மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லோரும் அப்படியே சொன்னாங்க, நாங்களும் மறுதலிக்க மாட்டோம். அவங்க என்ன செய்யறது பாவம். ஆனால் பாருங்கள், அன்றைக்கு குளிர் காய்கிற இடத்துல உட்கார்ந்திருந்த போது ஒருவன் அவரை கண்டு, நீயும் இயேசுவோடு கூட இருந்தவன் அல்லவா என்று கேட்டபோது முந்தி கொண்டு பேதுரு அவரை 3 முறை மறுதலித்தார். பார்த்தீங்களா? இதான் சுய பலத்தை நம்பி சாருவது. கர்த்தர் மேல விசுவாசம் இருக்கு, அன்பு இருக்கு. ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னா, நீங்கள் உங்களுடைய சுய பலத்தை சார்ந்து அதை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணக்கூடாது. அது எப்பவுமே தப்பா முடிஞ்சிரும். மற்றவர்கள் கூட இந்த பாவத்துல சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் கூடிய அந்த மாதிரி ஒரு விஷயத்துல மற்றவர்கள் கூட அப்படி ஈடுபடுத்தப்படவில்லை. மற்றவங்க எல்லாம் ஓடி போனாங்க. பேதுருடைய பின்னாட்கள்ல பேதுரு எவ்வளவோ பலத்த காரியங்களை செய்த போது, சரித்திரத்துல போட்டிருக்கு, பலத்த காரியத்தை செய்த போது அவருடைய சரீரத்தில் இருக்கிற உருமால்களை கொண்டு போய் போட்டா பிசாசு ஓடுது, நிழல் பட்டா சுகமாகறாங்க. அவர் நின்று சுவிசேஷம் அறிவித்து வைராக்கியமா அறிவிச்சுட்டு இருக்கும் போது சில பொல்லாத வாலிப பசங்க
ஓரத்துல செவர் ஓரத்தில் நின்று கொண்டு கொக்கரக்கோன்னு சொல்லி சேவல் கத்துற மாதிரி கத்துவாங்களாம். அது கத்தின உடனே இவர் தன்னுடைய இருதயத்திலே குத்தப்பட்டவராக அப்படியே உட்கார்ந்துருவாராம். நான் மறுதளித்தேன், அந்த இதெல்லாம் ஞாபகம் வந்துடும். சாத்தான் அப்படிதான். நம்ம செயல்படும் போது இந்த மாதிரி சில ஆட்களை வைத்து ஏதாவது காரியங்களை சொல்லி நம்மை தடை செய்ய முயற்சிப்பாங்க. அப்ப அவருடைய மனதில் இது ஆழமான ஒரு வடுவாக பதிந்து விட்டது. காரணம் என்ன? அவர் கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய பலத்தை பற்றியும் தன்னுடைய வைராக்கியத்தை பற்றியும் மேன்மை பாராட்டினார். வைராக்கியமா இருக்கிறது நல்லதுதான். ஆனா வசனத்தை காட்டிலும், கர்த்தர் சொல்றதை காட்டிலும் நீங்க உங்களுடைய வைராக்கியம் பெருசுன்னு நினைச்சா பேதுருவுக்கு நடந்த அதே போன்ற நிகழ்வுகள் நடந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. இவருடைய அறிக்கை தன்னம்பிக்கை மாதிரி காணப்படும். இது என்னங்க? அது ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் தானே. அவர் நல்ல கான்பிடண்டா சொல்றாரு, தன் விசுவாசத்தின் உறுதியை சொல்லுகிறார். தன்னம்பிக்கை போல காணப்பட்டாலும் அது உண்மையிலே மிஞ்சும் பலம். மிஞ்சும் பலம்னா வசனத்தை மிஞ்சின பலம், கர்த்தர் சொன்ன வார்த்தையை மிஞ்சுவதாக சொல்லுகிற பலம். பாருங்க, என்று எழுதி இருக்கிறதேன்னு சொல்றாரு, ஆனா எனக்கு நடக்காதுன்னு இவர் சொல்றார். இன்னைக்கு மறுதளிப்பேன்னு சொல்றாரு, நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்றார். அப்ப ஒன்று வேதத்தை மிஞ்சின பலம், இரண்டாவது கிறிஸ்துவை மிஞ்சின பலம். வெளியே பார்க்கும்போது நம்ம கான்பிடன்ட் மாதிரி தெரியும். தன்னம்பிக்கைக்கும் கர்த்தர் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் மிஞ்சும் பலத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. காரணம், பேதுரு தேவனுடைய வார்த்தையை விட தன்னை நம்பினார். இதுக்கு தான் மிஞ்சும் பலம்னு பேரு. பல சமயத்தில் நாமளே எப்படி செஞ்சிருப்போம். நாளைக்கு இது நடக்கும், அது எப்படி எனக்கு நடக்கும், நான் கர்த்தருக்குள்ளே வைராக்கியமா இருக்கிறேன், நான் அதெல்லாம் நின்று காமிச்சிருவேன் அப்படின்னு ஒரு மாம்ச பலம், மாம்சத்தை சார்ந்தால் இது நடந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வசனத்துக்கு உட்பட்ட தன்னம்பிக்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? உண்மையிலேயே கர்த்தர் மேல கான்பிடன்ஸ், ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? சங்கீத புஸ்தகம் 18:29 சொல்லுகிறது, நான் ஜெயிப்பேன், நான் சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன். இது ஒரு நம்பிக்கை. ஆனா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எனக்கு மதிலை தாண்ட முடியும், ஒரு பெரிய ராணுவத்துக்கு நடுவில் தனியாளா உள்ள போக முடியும், ஆனால் என் தேவனாலே தான் இதை நான் செய்ய முடியும். இதுதான் தேவனுடைய வசனத்துக்கு உட்பட்ட நம்பிக்கை. பேதுருடைய நம்பிக்கை என்பது, தன்னம்பிக்கை என்பது வசனத்துக்கு மிஞ்சின நம்பிக்கை. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் தேவனுடைய வசனத்துக்கும் மிஞ்சி நம்முடைய மாம்ச பலத்தை காட்டுறோம் பாருங்க, அதுக்கு பேரு மிஞ்சும் பலம் அப்படின்னு வேதம் சொல்லுது. தாவீது தன்னுடைய பலத்தை அறிக்கையிட்டார், தாவீது தன்னுடைய ஜெயத்தை அறிக்கையிட்டார். ஆனா பாருங்க, அதுல எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்னிறுத்தி சேனைக்குள்ளே பாய்வேன். எப்படி? உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், ஒரு பெரிய சுவத்தை தாண்டிடுவேன், உம்மாலே என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சங்கீதம் 18:29 அதான் சொல்றார். மிஞ்சும் பலம் உண்டாக காரணம் என்ன? அப்ப நம்ம தேவனை விட, தேவனுடைய சித்தத்தை விட நம்மை மிக உயர்வாக நினைக்க காரணம் என்ன? இந்த மிஞ்சும் பலத்தினால நம்ம செய்யக்கூடிய கிரியைகள் பல எல்லா சமயத்திலையுமே எதிர்மறையான விளைவுகளை கொண்டு வரும். இந்த மிஞ்சும் பலம், எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணக்கூடிய அந்த மிஞ்சும் பலம் உண்டாவதற்கு என்ன காரணம்? முதல் காரணம் அவசரம். என்ன சொல்றாங்க, என்ன நடக்குது, கர்த்தர் அதை பற்றி என்ன சொல்றார், அதை பற்றி யோசிக்கிற அவசரம். உடனே அது எப்படி நடக்கும்? பேதுருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவசரம். இவர் பல சமயத்துல மாட்டிக்கிட்டது காரணமே அவசரம் தான். பாருங்கள், இயேசு கடல்ல நடந்து வருகிறார், எல்லா சீஷரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஐயோ, இது என்னது ஆவேசம் என்று சொல்லி அவங்க பயப்படுறாங்க. பேதுரு மாத்திரம் சொல்ல, நீரை ஆனால் நானும் கடல்ல நடந்து வருகிறேன், காத்து புயல் மழை. என்னன்னா, இந்த 12 பேர்ல நான் வித்தியாசமானவன், அதை காட்டணும். அப்படி போய்தான் கடலுக்குள்ள அமிழ ஆரம்பித்து விட்டார். கர்த்தர் கையை பிடிச்சு தூட்டு, ஏன் பயப்பட்டாய், அவிசுவாசின்னு சொல்றார். அப்ப பாருங்க, உள்ள போய் கடலுக்குள்ள மாட்டிட்டார். இது காரணம் என்னன்னா அவசரம். என்ன சொல்றாங்க, என்ன வருது, அதை பற்றி நம்ம யோசிக்கணும்.
நம்முடைய பலத்தை சார்ந்து இருக்கிறவங்க எப்பொழுதும் அவசரப்படுவாங்க. தேவ பலத்தை விட தன்னுடைய பலத்தை நம்புவது, என்னுடைய பலம் எவ்வளவு பெரிய பலம் அப்படின்னு நம்புறது. தாவீதே ஒரு நேரத்தில் அதை செய்து விட்டார். 1 நாளாகமம் புஸ்தகத்தில் 21வது அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. என்னுடைய பலம் எவ்வளவு என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ராணுவத்தை தொகை பார்க்க சொன்னார். அது 21வது அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. திடீர்னு தன்னுடைய மந்திரி பிரதானிகளை அழைக்கிறார். அவர்களை அழைத்து அந்த யோவாப், அப்னேர் போன்றவர்களை எல்லாம் அழைத்து யோவாபிடத்துல பேசுறார். நீங்க என்ன செய்யுங்க, இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றையும் கணக்கு பண்ணி நம்ம ராணுவம் எவ்வளவு இருக்கு, நம்முடைய படையின் பலம் எவ்வளவு இருக்குன்னு கணக்கு பாருங்கன்னு சொன்னார். அது கர்த்தருடைய பார்வைக்கு விசனமா இருந்தது, கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பா இருந்தது. கூட இந்த மந்திரிகளுக்கு புரியுது, ஐயோ நீங்க செய்ய தப்பு, தேவன் தான் நம்முடைய பலம், தேவன் தான் நம்முடைய நம்பிக்கை, இந்த மனிதர்கள் நம்மை காப்பாற்ற மாட்டாங்க, இது செய்ய வேண்டாம், இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு முன்னால பொல்லாததா இருக்கும்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. தாவீது ஒரே முடிவா இருக்கிறார். அவர் செய்த பெரிய தவறு என்ன தெரியுமா? இஸ்ரவேல் கோத்திரம் அப்பெல்லாம் ராஜ்யம் 2ஆ பிரியல. 12 கோத்திரத்துக்கும் இவர் தான் ராஜா. எல்லாமே அவருடைய ஆடுகள், எல்லாமே அவருடைய ஜனங்கள். ஆனா தாவீது என்ன நினைச்சாருன்னா, தன்னுடைய கோத்திரம் இருக்கு பாருங்க, நம்ம பாஷையில சொன்னா நம்ம ஜாதி ஆட்கள் எவ்வளவு பேரு, யூதர்கள் எவ்வளவு பேருங்கிறது தனியாகவும், மற்ற கோத்திரத்தாருடைய இராணுவத்துல மற்றவங்களுடைய பங்களிப்பு எவ்வளவு என்பதையும் தனித்தனியா எண்ணி கணக்கு போட்டு கொண்டு வாங்க. அப்பதான் மந்திரிகள் சொன்னாங்க, இது தேவனுடைய பார்வையில் அருவருப்பு, எல்லாமே உங்க இராணுவம் தான், இல்ல உனக்கு தெரியாது, என்ன சூழ்நிலையிலும் நம்ம ஆட்கள் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டான், இவன் தான் நம்முடைய பலம். ஒருவேளை யூதர்கள் குறைவா இருந்தா அந்த எண்ணிக்கை நம்ம பெருக்கணும், மற்றவங்க அதிகமா வந்துட்டா ஒருவேளை நம்முடைய ராஜ்யத்திற்கு, என்னுடைய அரசாளுமைக்கு ஆபத்து வந்துடலாம். இதெல்லாம் பின்னால இருக்குது. இப்ப என்னன்னா, இந்த ராணுவத்தின் பலம்தான் தன்னை காப்பாற்றுவதாக அவருடைய மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு. இந்த எண்ணத்தை கொண்டு வந்தது சாத்தான். 21வது அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா சொல்லுது, சாத்தான் தாவீதுடைய இருதயத்தை நிரப்பினான், இவர் அவருக்கு இடம் கொடுத்தாரு. அப்ப இந்த சுய பலத்தை சாரும்படிக்கு போதனை செய்வது யாருன்னு பார்த்தா சாத்தான். எவ்வளவோ கர்த்தரின் பலன், கர்த்தரை கொண்டு மதில் தாண்டுவேன், ஒருவனாய் சேனைக்குள் பாய்வேன், அதே டயலாக் பேசின ஆள் தான் ராணுவம் பெருகி வந்த போது தன்னுடைய பலம் இந்த ராணுவத்தில் இருக்குது, என்னுடைய ஜனங்கள், என் ஜாதிக்காரர்கள் எண்ணிக்கை குறைஞ்சா நான் வீழ்ந்துடுவேன், அதனால அதை பலப்படுத்தணும்னு நினைச்சிட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, கர்த்தர் அல்ல இவர்கள் தான் என்னை காப்பாற்ற போறாங்க, முதல்ல கர்த்தர் மேல இருந்த நம்பிக்கை இப்ப மாறி போச்சு. அப்ப என்னை விட, என் இனத்தாரை விட மற்ற இனத்தாருடைய கூட்டம் ராணுவத்தில் அதிகமா இருந்தா அவர்கள் எனக்கு எதிராக திரும்பி விட முடியும் அப்படின்னு அவர் நம்பினார். இதற்கு பேர் தான் மிஞ்சும் பலம். கர்த்தருடைய பலத்திற்கு நம்ம காத்திருக்கணும். அப்படி காத்திருக்க பொறுமை இல்லாதவன் தன் பலத்தை நம்பி உடனே காரியம் செஞ்சிருவான். கர்த்தர் கிரியேஷனை காத்திருக்கணும் கொஞ்சம். அவருடைய பலம், அவர் அந்த ஏற்ற நேரத்திலாம் கிரியை செய்வார், அதுவரை காத்திருக்கணும். இவனுக்கு என்னன்னா அவசரம். அப்படி அவசரப்படுறவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் பார்ப்பாங்க, கர்த்தர் வருவதற்கு தாமதமாகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அவசரப்பட்டு தாங்களே ஒரு முடிவெடுத்து வாங்க போவோம், நடக்கட்டும் அப்படின்னு கிளம்பிடுவான். அப்ப கர்த்தருடைய வேலைக்காக காத்திருந்தா தான் கர்த்தருடைய பலத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்ள முடியும். வேதம் அதை பற்றி சொல்லுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்துல நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு. ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி அவர் கரத்திலே அடங்கியிருங்கள். 2வது காரியம், தேவனுடைய ஞானத்தை விட தங்களுடைய ஞானத்தை அதிகமாய் நம்புகிறவன் சுய பலத்தை, மிஞ்சும் பலத்துக்கு இடம் கொடுத்துருவான். ஒண்ணு தன் பலம், ராணுவம், தன்னுடைய வசதி, அந்தஸ்து. 2வது தன்னுடைய ஞானம். கர்த்தர் சொன்னா கூட இவர்கள் தாங்களா ஒரு திட்டம் போடுவாங்க, இல்ல கர்த்தர் சொல்ற இந்த காரியம் வித்தியாசமா இருக்கு, இதை விட நம்ம இப்படி செய்தால் நல்லது அப்படின்னு தாங்களா ஒரு ஞானத்துல ஒரு காரியத்தை யோசிப்பாங்க. கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை
காதேஸ் வனாந்தரத்தின் வழியா அழைத்து போ. தெரியும் உங்களுக்கு, காதேஸ் வனாந்தரத்தின் வழியா போனா அது பெரிய சுற்றுப்பாதை. நம்முடைய ஞானம் சொல்லுது ரொம்ப சுலபமா நடந்து போயிடலாம். எகிப்தில் இருந்து கானானுக்குள்ள போது ஒரு பெரிய கஷ்டமா? எருசலேமில் இருந்து, பெத்லஹேமில் இருந்து அல்லது எருசலேமில் இருந்து பிள்ளையை சுமந்து கொண்டு யோசேப்பும் மரியாளும் ஒரு நாள் ராத்திரியில புறப்பட்டு எகிப்துக்குள்ள வந்துட்டாங்க. ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஆனால் இவர்கள் 40 வருஷம் சுத்துறாங்க. இந்த நேரத்தில் அவர்கள் தங்களுடைய மாம்ச ஞானத்தை பயன்படுத்தினால், கர்த்தர் சொல்லுகிற இந்த பாதை கடினமான பாதை, இதுக்கு எனக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும், இந்த குறுக்கு பாதையில போயிட்டா வேகமா நம்ம கானானுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா அதுக்கு பேரு மிஞ்சும் பலம். சில சமயத்துல கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் நம்முடைய ஞானத்திற்கு ஏற்க முடியாததாகவும், நம்முடைய ஞானத்திலே தோன்றுகிறது சுலபமான ஒரு ஞானம் போலவும் காட்சியளிக்கு சில நேரத்துல. அதை நம்பிட்டீங்க, அவ்வளவுதான், அது நம்மை சரித்து விடும். தேவ ஞானத்தை விட தன்னுடைய ஞானத்தை நம்புகிறார்கள் என்றால் அப்பத்தான் இவன் என்ன செய்யறான்? தன் மிஞ்சும் பலத்தை காண்பிக்கிறான். இரண்டாவது காரியம் பாருங்க, தேவனுடைய ஞானம். கர்த்தர் ஒரு காரியம் சொல்றாரு, அப்ப நமக்கு வேற மாதிரி இது தோணுது. இல்ல, இது இப்படி செய்ய வேண்டாமே, இது சொல்லுவது தவறான ஒரு முன்னுதாரணம் ஆகிருமே, இது கர்த்தர் யோசிக்காம சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சில சமயத்துல நமக்கே தோன்றிரும். பேதுருவை பாருங்களேன், மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 22வது வசனத்துல, மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அழைத்து தனக்கு நடக்க போகிற காரியங்களை பத்தி சொல்றார். என்னை சிலுவையில கொண்டு போய் அறைவாங்க, என்னை துன்புறுத்துவாங்க, நான் பாடுபடணும், ரத்தம் சிந்தனும், மரிக்கணும். பேதுரு சொல்லுகிறார், அவரை கூப்பிட்டு. அவர் யோசிச்சு பார்க்கிறார், பேதுரு அது அப்படி இருந்தாலும் இவர்களுக்குள்ள அது சொல்லக்கூடாதே, ஏன் உங்களுக்குள்ள இவர் சொல்றாரு? இதெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் நடக்காது. எப்படி நடக்கும்? அவரை ஒரு முறை மலையிலும் தள்ள போனாங்க, தப்பிச்சு வந்துட்டாரே. அப்ப இவ்வளவு பலம் இருக்கும்போது அந்த பலத்தை புரியாம என்னை கொல்லுவாங்க, நான் செத்துருவேன்னு சொல்றாரு. அப்படி இவர் உட்கார்ந்து ஒன்று யோசிச்சுட்டு இருக்கிறார். கர்த்தர் பேசும்போது நமக்குள்ள ஒரு சிந்தனை ஓடும். பைபிள் படிக்கும்போது தேவன் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை ஓடும். பேதுரு பாருங்கள், அந்த வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல துவங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியாய் அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள துவங்கினான். சும்மா சொல்லலையாம், திட்டினாராம், கடிந்து கொள்ள துவங்கினார். பல்ல கடிச்சுக்கிட்டு அதெல்லாம் நடக்காது அப்படின்னு என்ன சொன்னாரு தெரியல. அவர் எவ்வளவு தைரியம் பார்த்தீங்களா? இதெல்லாம் ஏசாயா காலத்திலிருந்து உலக தோற்றம் முதற்கொண்டே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று வேதம் சொல்லுகிறது. அப்பவே தீர்மானிக்கப்பட்டு எழுதப்பட்ட ஒரு காரியம். பேதுருக்கு அது தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ஊழியர்களுக்கு சில விஷயம் தெரியாது, வேதத்தை படிக்கிறது இல்லை. அவர்களுக்காக ஒன்று தோன்றும், இது நல்லது, இவர் நல்லவர், இது நல்லது, இப்படி நடக்கும் அப்படின்னு தோணும். ஆனா கர்த்தர் இங்க சொல்ற பாருங்க, வசனத்துல என்ன எழுதியிருக்குன்னு சொல்றாரு, இது நடக்கணும், உலக தோற்றம் முதற்கொண்டே முன்குறிக்கப்பட்ட காரியம் அப்படின்னு சொல்றாரு. பேதுருக்கு தெரியாதனால அவர் அழைத்து கொண்டு போய், நீங்க யாரு, உங்களை எப்படி கொல்ல முடியும், ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க என்று கடிந்து கொள்ள துவங்கினான். இது பேர் தான் மிஞ்சும் பலம். கர்த்தருடைய வார்த்தையை விட தன்னுடைய அபிப்பிராயத்தை மையப்படுத்துவது, இது ஆபத்து. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார். பார்த்தீங்களா? அது காரணம் என்னன்னு கேட்டா, யார் இந்த மிஞ்சும் பலத்துல போவாங்கன்னா, கடவுளுக்கு எடுத்த காரியத்தை யோசிக்காம மனுஷருக்கு எடுத்த காரியத்தை யோசிக்கிறான் பாருங்க, அவன் தான் இந்த மிஞ்சும் பலத்துக்கு இடம் கொடுக்கிறவன். வேதம் அப்படி சொல்லுகிறது. அதனால மிஞ்சும் பலம் என்பது ஆபத்தான ஒன்று. தன் சுய பலத்தை சார்ந்திருப்பது என்பது ஆபத்தான ஒன்று. ஏன் அப்படின்னு கேட்டா, மனிதர்களுடைய பலம் என்பது
குறைவான பலம். அது தொடர்ச்சியாக கிரியை செய்யாது. ஒரு சிறுத்தை புலி 210 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுமா. ஆனால் இராணுவத்தில் புலியை யாரும் பயன்படுத்துறது இல்லை. அவர்கள் அந்த குதிரையை பயன்படுத்துவாங்க. ஏன் தெரியுமா? அது 240 கிலோமீட்டர் 210 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினாலும் 210 கிலோமீட்டர் தொடர்ந்து ஓடாதது. இங்கிருந்து அங்க ஓடுகிற வேகத்தை கணக்கு பண்ணி பார்த்தா 240 கிலோமீட்டர் வேகம். குதிரை அப்படி அல்ல, ஒன்றுக்கும் பின்னிட்டு திரும்பாம தொடர்ச்சியா ஓடும். கர்த்தருடைய பலம் அப்படித்தான். மனுஷருடைய பலம் ஆரம்பத்துல பலமா போராடுவான், நேரம் ஆக 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 குறைஞ்சிரும். அதை நம்புவது ஆபத்து. மனுஷருடைய பலம் காலப்போக்கிலே தளர்ந்து போகும். பட்டயம் பிடித்து நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றின தாவீது குளிர் தாங்க முடியாம நடுங்கி கொண்டு படுத்து ஆண்டவரிடத்துல சொல்றாரு, ஆண்டவரே, என் எலும்புகள் எல்லாம் எனக்குள் நடுங்குகிறது, நான் பலனற்று போனேன். அவ்வளவுதான் மனுஷனுடைய பலம். அது நிரந்தரமா இருக்காது. காலப்போக்கில் மனுஷருடைய பலம் தளர்ந்து போகும். மனித பலம் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறும். பெரிய கூட்டத்தை பார்த்துட்டு அவ்வளவுதான் பலமே போயிடும். ஒரு சத்தத்தை கேட்டா கூட பலம் போயிடும். ஆனா தேவனுடைய பலம் என்பது நிரந்தரமானது, தொடர்ச்சியாக கிரியை செய்வது, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? மனுஷ பலத்தை அல்ல, சுய ஞானத்தை அல்ல, தேவ பலத்தை சார்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அதுதான் முழுமையான ஒரு ஆவிக்குரிய ஜெயத்தை பெறுவதற்கான வழி. அதனால நம்முடைய சுயம் ஒன்று பேசும், சுயம் ஒன்று சிந்திக்கும். நமக்கு இருக்கிற வசதிகளை கொண்டு செய்து விடலாம் என்று நினைப்போம். அது எப்பொழுதும் பாதுகாப்பானது அல்ல. கர்த்தரை தன்னுடைய பலனாய் கொண்டிருந்து கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற மனுஷன் தான் என்றென்றைக்கும் ஜெயம் பெறுகிற மனுஷன் என்பதை நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் கவனத்தில் வைத்திருக்க வேண்டும். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், என் பலனாகி கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் இன்றைக்கு தியானித்த காரியத்தின் அடிப்படையில சின்னதோ பெரிதோ எது ஒன்றையும் உம்முடைய பலத்தை கொண்டே சாதிக்க நீர் எங்களுக்கு கிருபை தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கட்டும். ஆண்டவரை, வசதிகள் பெருகுகிறது, மனிதர்கள் பெருகுகிறார்கள், எங்களுடைய பலம் பெருகுகிறது, ஞானம் பெருகுகிறது என்பதனால நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் எங்களுடைய பலத்தை சார்ந்து விடாதபடி எல்லா நேரத்திலும் தேவ பலத்தை சார்ந்து வாழ நீர் எங்களுக்கு அறிவுறுத்தி அருளும். தொடர்ந்து எங்களுடைய காரியங்கள்ல நாங்கள் ஒரு வெற்றியை பெறணும்னா எங்களோடு கூட இருந்து இயங்குகிற, ஜெயத்தை கொடுக்கிற எங்கள் தேவனை முன்னிறுத்தி காரியங்களை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி தாரும். எங்களோடு பேசி சொன்ன அந்த நல்ல வார்த்தைகளுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்து தேவனை உம்முடைய பலத்தினால் அவர்களை இடைக்கட்டி உம்முடைய வல்லமையினாலும் ஞானத்தின் பலத்தினாலும் அவர்களை முடிசூட்டி காத்துக்கொள்ளும். உம்முடைய பிள்ளைகள் ஜெயிக்கணும், ஜெயித்து கொண்டே இருக்கணும். அதற்கு வேண்டிய நன்மைகளினால் அவர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். சகல பொறுப்புகளையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும். இயேசுவின் மூலம் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு இடைப்பட்டு பேசினார். கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையில எப்போதும் ஜெயம் பெறணும்னா சின்னதோ பெரிதோ கர்த்தரை முன்னிறுத்தி அவருடைய பலத்தை சார்ந்து கொண்டு அவைகளை எதிர்கொள்ளுங்கள். ஜெயிப்பீர்கள், ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். அடுத்த முறை நான் சந்திக்கும் போது வேறொரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.